வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பரமன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 10th கோட்டா ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தன்னோட நிலத்தை தக்க வச்சுக்க போராடக்கூடிய ஒரு விவசாயியின் கதை. அந்த விவசாயியோட பேர் தான் பரமன். அதாவது பரியரும் பெருமாள் பார்த்துருப்பீங்களா, அதில் அந்த ராஜா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். பரியன் ஊர்க்காரரா அவர் தான் வந்து இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இவரோட மகன் தான் வையாபூரி அண்ட் இவருக்கு ஒரு பேரனும் இருப்பான். இவங்க குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். இவங்களோட லேண்டை வந்து அந்த ஊர்க்காரரே ஒருத்தர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு அபகரிக்க முயற்சி பண்ணுவார் படத்தோட ஸ்டார்டிங்கில். அதை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இவர் வந்து தக்க வச்சுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வருது. அந்த ஹைவே ப்ராஜெக்ட்டுக்காக இவரோட லேண்ட் உட்பட நிறைய விவசாய நிலங்களை வந்து கவர்மெண்ட் ஆக்கிரமிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாரு, இவரோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இழக்கிறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கேஸை ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம், ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக ஒரு விவசாயியின் கதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோர்ட் ரூமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் இவரோட பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் அதை டிசைன் பண்ண விதம் அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவர் லைஃப்பில் பிரச்சனைகளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரோட பேரனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அது கிட்டத்தட்ட அசுரன் படத்தை அப்படியே மிமிக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த அசுரன் படத்தில் அந்த சீன் நமக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கிரியேட் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதில் டுவர்ட்ஸ் தி எண்ட் கந்துவட்டி கொடுமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப மெலோட்ராமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கதையோட கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றதும் பேசப்பட்டிருக்கும். அதாவது விவசாய நிலங்களை அழித்து நம்மளோட டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றது கண்டிப்பாக அவசியம் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டெவலப்மெண்ட்டும் அதே நேரத்தில் தேவை தானே. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இவங்க சொல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இதில் திருநங்கையை வந்து ஒரு வக்கீலாக வந்து காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்தில் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸில் அந்த கேஸோட முடிவுமே ஓரளவுக்கு நேச்சுரலாகவே அமைச்சிருந்தாங்க. பட் ஓவரால் இந்த படம் கொடுக்க வந்த இம்பாக்டை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்னுமே கண்டிப்பாக பெட்டராக ப்ராப்பராக எழுதியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.